அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து புறக்கணிப்பு செய்தது ஏன் உரையை வாசிக்கவில்லை என்பது தொடர்பாக மக்கள் பவன் விளக்கமளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, ஆளுநர் இந்த புறக்கணிப்புக்கான காரணமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் இன்று காலை தொடங்கியது. ஆளுநர் உரையை படிப்பதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். உடனடியாக அது மறுக்கப்படவே சபையை விட்டு ஆளுநர் தற்போது வெளியேறிவிட்டார். சபையை புறக்கணித்த பிறகு ஆளுநர் திரு RN ரவி ஏன் இன்றைய சபையை புறக்கணித்தேன், ஆளுநர் உரையை புறக்கணித்தேன் என்பதற்கு ஒரு விளக்கம் அளிக்கும் விதமாக 13 காரணங்களை பட்டியலிட்டுள்ளார். அதாவது சட்டமன்றத்தில் அரசு உரையை வாசிக்க ஆளுநர் மறுத்ததற்கான காரணங்கள் என்ன தற்போது ஆளுநர் மாளிகையில் இருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில் 13 காரணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. முதல் காரணம், ஆளுநர் பேசும்போது மைக் மீண்டும் அணைக்கப்பட்டது, மேலும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை, அதனால் ஆளுநர் உரையை புறக்கணித்தார் என்று முதல் காரணம் கூறப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது காரணமாக ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல தகவல்கள் உள்ளன, மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன, ஆகையால் ஆளுநர் உரையை புறக்கணித்தார் என்று இரண்டாவது காரணம் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது காரணமாக மாநிலம் முழுவதும் 12 அதாவது தமிழகம் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான முதலீடு, அந்நிய முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இவை எல்லாம் வெறும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் காகித அளவிலேயே உள்ளன, தமிழகம் முதலீட்டாளர்களை கவரும் மாநிலமாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் வைத்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அந்நிய முதலீட்டை பெறுவதில் 4வது பெரிய மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்று 6வது இடத்தை பிடிப்பதற்கே போராடுகிறது என்ற ஒரு புகாரையும் அவருடைய ஆளுநர் புறக்கணித்த காரணத்தில் தெரிவித்துள்ளார். அதே போல் 4வது காரணமாக போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 50% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் 33% மேலாகவும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. இது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இந்த சம்பவம் குறித்தும் பெண்களின் பாதுகாப்பு பிரச்சனை குறித்தும் ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த ஒரு விளக்கத்தையும் தெரிவித்துள்ளார். 5வது காரணமாக போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரங்களின் புழக்கம் தமிழகத்தில் அதிகமாக உள்ளது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களிடையே போதை பழக்க வழக்கங்கள் தீவிரமாக அதிகரித்துள்ளது. அது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளதுடன், போதைப் பொருள் பழக்கத்தால் ஒரே ஆண்டில் 2000க்கும் மேற்பட்டோர், பெரும்பாலும் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் அவருடைய ஆளுநர் புறக்கணிப்பான காரணத்தில் தெரிவித்துள்ளார். இது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கிறது. இந்த பிரச்சனை சட்டப்பேரவையில் உள்ள ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவித்துள்ளார். 6வது காரணமாக தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள், தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையும் கடுமையாக அதிகரித்து வருகின்றன. இது குறித்தும் இந்த உரையில் எந்தவித அதற்கான தீர்வுகள் குறிப்பிடப்படவில்லை என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். 7வது விளக்கமாக நமது மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அதாவது கிட்டத்தட்ட தினமும் 65 தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இது மிகவும் கவலையாக உள்ளது. தமிழகம் இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக மாறியுள்ளது. ஆனால் இது குறித்தெல்லாம் அரசாங்கத்திற்கு கவலை இருப்பதாக தெரியவில்லை. இது குறித்த விளக்கங்களும் ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளார். அதாவது ஆண்டுக்கு 20,000 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டு வருகின்ற தமிழகத்தில் நாளொன்றுக்கு 65 தற்கொலைகள் சராசரியாக நடைபெறுவதாக ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தில் அதிர்ச்சியான அந்த தகவலை தெரிவித்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக 8வது காரணமாக கல்வித்தரத்தில் தொடர்ச்சியாக தமிழகம் சரிவும் நிர்வாக சீர்கேடையும் சந்தித்து வருவதாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வியில் தமிழகம் 50%க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. தற்காலிக ஆசிரியர்கள் அனைவரும் அமைதியற்ற முறையில் உள்ளன, அமைதியின்றி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்து அரசாங்கத்திற்கு எந்த கவலையும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த பிரச்சனை முற்றிலுமாக ஆளுநரின் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்துள்ளார். 9வது காரணமாக பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாமல் பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் செயல்படாமல் உள்ளன. இவை அரசாங்கத்தினுடைய நேரடி சிறப்பு அதிகாரிகளின் கீழ் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உணர்வுக்கும் எதிரானது. இது குறித்து இந்த உரையில் குறிப்பிடவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் பதிவு செய்துள்ளார். 10வது காரணமாக
தமிழகத்தில் பல ஆயிரம் கோயில்கள் அறங்காவலர் குழுக்கள் இல்லாமல் மாநில அரசால் நேரடியாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றன. அவர்கள் தவறான நிர்வாகம் தற்பொழுது இந்த கோயில்களில் இருக்கிறது. கோடிக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர், விரக்தி அடைந்துள்ளனர் என்று தெரிவித்ததோடு பழங்கால கோயில்களை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய வழிகாட்டுதல்கள் 5 ஆண்டுகள் கடந்தும் செயல்படுத்தப்படவில்லை. பக்தர்களின் உணர்வுகள் ஈவிரக்கமின்றி புறக்கணிக்கப்படுவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். 11வது காரணமாக தொழில்துறை நடத்துவதற்கான வெளிப்படையான இங்க கொள்கை எதுவும் இல்லை என்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் பெரும் அழுத்தத்தில் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளதோடு இந்தியாவில் 55 மில்லியனுக்கு அதிகமான பதிவு செய்யப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ள நிலையில் தமிழகத்தில் சுமார் வெறும் 4 மில்லியன் நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன என்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த விவகாரம் முற்றிலுமாக ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த ஒரு புகாரையும் தெரிவித்துள்ளார். 12வது காரணமாக ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரக்தியுடன் செயல்பட்டு வருகின்றனர். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. இது குறித்தும் ஆளுநர் உரையில் குறிப்பிடவில்லை என்று தெரிவித்துள்ளார். 13வது காரணமாக தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில். மேலும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படி 13 காரணங்களை ஆளுநர் உரை தான் ஏன் இன்று புறக்கணித்தேன் என்பதற்கான விளக்கத்தை 13 காரணங்களாக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தற்போது வெளியிட்டுள்ளார். இது செய்திக்குறிப்பு, ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பாக தற்பொழுது அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.